நிம்மதியாக இருக்கீங்க? உங்கள் தங்கச்சி தான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டால, இந்த மண்டபத்தை வைத்து நம்ம கடனெல்லாம் அடைச்சிடுவோம், அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம். அப்புறம் நமக்கு எதுக்கு இந்த ஊர், இந்த சிட்டிக்கு போயிடலாம். நம்ம எதையாவது டென்ஷனாகினே இருக்காதீங்க நீங்கள். ஸ்வாதி, லக்ஷ்மி அன்னைக்கு அவ்வளோ கடன் இருக்கும் போதும் எதையுமே எதிர்பார்க்காம உழைச்சா. இன்னைக்கு நான் போய் சொத்துன்னு நிற்கும் போது அவ கண்ணில் பார்த்த அந்த வலி என்னை கொல்லுதுடி. நான் பண்றது தப்போன்னு தோணுது எனக்கு ஸ்வாதி. தப்பாவது சரியாது, உங்க அப்பா சொத்து உங்களுக்கு தாங்க வரணும். அவளுக்கு தான் புருஷன் வீடு இருக்கே. நீங்க நாளைக்கு காலையில பத்திரத்தோட போய் கையெழுத்து வாங்கிட்டு வர வேலையை பாருங்க. இந்த மாதிரி எதையாவது யோசிச்சுனே இருக்காதீங்க. இந்த மனுஷனை விட்டா எதையாவது யோசிச்சுனே இருப்பான் போல, இல்லைன்னா இந்த வர வேண்டிய சொத்தை கூட நம்மளுக்கு வர விடாம பண்றான் போல. சுரேஷ், எங்க அம்மாவுக்கு அண்ணன் பாசம் கண்ணை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மண்டபம் வெறும் கட்டிடம் இல்லை, எங்க அம்மா அப்பாவோட உழைப்பு. இதை எப்படி மாமா கிட்ட கொடுக்க முடியும்? நீயே சொல்லு பார்க்கலாம். அனு, பதட்டப்படாத. உங்க மாமா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆனா அவர் ஏன் இவ்வளவு அவசரமா சொத்தை கேட்கிறாருன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவர் பின்னாடி யாரோ இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அனு. ஆமாக்கா, அந்த சுவாத்தியத்த முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்காங்கன்னு. நம்ம விடக்கூடாதுக்கா, அவங்கள சும்மாவே விடக்கூடாது. என்னப்பா, பணம் கொடுக்குற ஐடியா இருக்கா இல்லையா உனக்கு? இப்படி எங்களை பணம் கொடுக்காம ஏமாத்தின்னு இருக்க? என்னாச்சு? பாலு அங்கிள் ஏன் இங்க நின்று இருக்காங்க? அதுவும் பார்க்க எல்லாம் ரவுடிங்க மாதிரி இருக்காங்களே. ஏன் இவங்க கூட நின்று பேசின்னு இருக்காங்க? என்னாச்சுன்னு தெரியலையே. இங்க பாரு, நாளைக்குள்ள பணம் வரலன்னா உன் குடும்பம் தெருவுக்கு வந்துடும். அந்த மண்டபம் பத்திரம்லாம் எங்க கைக்கு வந்தாகணும். புரியுதா உனக்கு? தம்பி, என் தங்கச்சிக்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கியிருக்கேன்ப்பா. அவளை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. அவ ரொம்ப பாவம். அவ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காப்பா. அப்ப பாலு அங்கிள் கெட்டவர் கிடையாது. ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் மாட்டியிருக்காரு. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும் நம்ம. ஒரு 2 நாள் நான் ஊர்ல இல்லைன்னா போதும், எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இந்த வீட்டில். லக்ஷ்மி அக்கா அண்ணன் வரட்டும், இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன். லக்ஷ்மி அக்கா எங்கே இருக்க? வெளிவாக்கா. அட ஏண்டிமா, வந்ததும் வராம இப்படி வாசல் முன்னாடி வந்து கத்தின்னு கிடக்குற? என்னாச்சு உனக்கு? நான் ஒரு 2 நாள் இல்லைன்னா போதுமே, எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. லக்ஷ்மி அக்கா, அந்த பழைய அம்மிக்கல்லை எடுத்து வாசலில் போடு. அந்த சுவாதி வர்றப்ப திடுக்குன்னு விழணும். அவள் வாய் உடையணும், அவள் வாய் கால் எல்லாம் உடையணும். புரிஞ்சுதா? அப்புறம் இந்த வீட்டு வாச பக்கமே எட்டி பார்க்க கூடாது. துண்டு காணு துணியை காணுன்னு ஓடணும் அவ. சின்ன பொண்ணு விடுடி, வரத்து வம்புன்னா போறது லாபம்னு இருக்கணும். சும்மா எரியில் நெருப்புல எதுக்கு எண்ணெயை ஊத்தின்னு இருக்கணும்? விடு அந்த பிரச்சனைய. அட போக்கா, நீ ரொம்ப நல்லவளா இருக்கிறதுனால தான் அவளுங்க இவ்வளோ செட்டப் பண்றா. காசு இல்லைன்னாலும் அவ பந்தாக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பத்தியா என்ன பேச்சு பேசியிருக்கா அவ உன்ன? சரி விடுடி, வா வீட்டுக்குள்ள போலாம் நம்ம. என்னன்னா, உன் பாச மலரை பார்க்க வந்தியா இல்லை சொத்தை பிரிக்க வந்தியா? உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றவன்னு ஒரு பேர் இருக்கு, அதை நீங்க எடுத்துக்காட்டாக வகிட்டு போறீங்க. சும்மா பழமொழி பேசி பொழுத கழிக்காத நீங்க. காலையில காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா? இவங்க அந்த மண்டபத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். நியாயப்படி சொத்து எங்களுக்கு வேணும், நீங்க ஓசியிலே நல்லா மங்களம் பாடுவீங்களாம். சரியான முறையில் செட்டில் பண்ணிடுங்க, எல்லாம் கோட்டேறி மிதிக்கிற மாதிரி ஆயிடும் உங்களுக்குலாம். இங்கே இருண்ணா, நான் போயிட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வரேன். அண்ணா இந்தாண்ணா, இந்த பெட்டியை பூடி. இதில் அப்பாவோட ஞாபகம் மட்டும் இல்லை, என் உழைப்பும் இருக்கு. அப்பா சாகும்போது உன் அண்ணனை கைவிட்டுடாதேன்னு சொல்லி தான் கண்ணை மூடினாரு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதே அப்பாவோட மண்டபத்தை விற்கிற கேட்குறீங்கண்ணா. இதோ கையெழுத்து போடுற இருண்ணா. எனக்கு சொத்து முக்கியம் இல்லைண்ணா, என் அண்ணன் நீதானா முக்கியம் எனக்கு. கையெழுத்து போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க லட்சுமி ஆண்டி. ஏன்பா என்னாச்சு? ஏன் கையெழுத்து போட வேணாம்னு சொல்ற நீ? என்ன பாலு அங்கிள், இன்னும் ஏன் சைலண்டாவே இருக்கீங்க?
என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. நீங்க எதுவுமே சொல்லாம எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது அங்கிள். அது வந்துப்பா, அது உங்களை அந்த வட்டிக்கார மிரட்டுற விஷயத்த ஏன் மறைக்கிறீங்க அங்கிள்? ஆன்ட்டிகிட்ட ஏதாவது சொல்லுங்க எல்லாத்தையும். என்ன சொல்றான்? உங்களுக்கு கடன் எதுவும் இருக்கா என்ன? என்னாச்சு? ஆமாம் ஆண்டி, பாலு அங்கிள் பிஸ்னஸில் நஷ்டமாயிட்டாரு, பெரிய சிக்கலில் இருக்காரு. சுவாதி ஆண்டி மண்டபத்தை விற்றுட்டு ஊரை விட்டு ஓட பிளான் பண்ணுறாங்க. அங்கிள் ரொம்ப பாவம், உங்களை விட்டு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு. லக்ஷ்மி என்னை மடிச்சிடுமா, என்னால் சொல்ல முடியல. அந்த வட்டிக்காரங்க நம்ம வீட்டை ஜப்தி பண்ண வந்துட்டாங்க. சுவாதி தான் மண்டபத்தை விற்றா எல்லாம் சரியாகும்னு எனக்கு ஆசை காட்டிட்டா. கயமே இல்லைம்மா, கடனாலேயே நிற்கிறேன். பட்டக்காலே படுன்னு சொல்லுவாங்களே, அப்படிதான் என் நிலைமை ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுமா லக்ஷ்மி, என்னை மன்னிச்சிடுமா லக்ஷ்மி. ஐயோ அண்ணா, எந்திரிண்ணா எந்திரிண்ணா. லக்ஷ்மி, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா எனக்காக நீ அழுது நிற்கிறத பார்க்கும்போது என் உயிரே போகுதம்மா. இந்த சொத்து வேணாம், இந்த மண்ணும் வேணாம். என் தங்கச்சி நீங்க எனக்கு கிடைச்சா போதும் லக்ஷ்மி. அண்ணா, எப்பவோ உடைஞ்ச வீடு இப்பதான் மறுபடியும் ஒண்ணா சேர்ந்துருக்கு. கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு அப்பா சொல்லுவாருண்ணா. உங்க கடனை தீர்க்க நான் ஏதாவது ஒரு வழி பண்றேண்ணா. நீ கவலைப்படாம அமைதியா இருண்ணா. என்ன பிரிஞ்ச அண்ணன் தங்கச்சி மறுபடியும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க? ஐயோ, என்ன இந்த சுவாதி எதுவும் முழிக்குது? மறுபடியும் ஏதாவது பிளான் பண்ணுதா என்ன? என்ன சுவாதி மேடம், பிளான் எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு போலியே. நாய்க்கு தெரியுமா கற்பூர வாசனைன்ற மாதிரி உனக்கு பாசத்தை பற்றி புரிய வைக்கவும் முடியாது, பாசத்தை பற்றி தெரியவும் தெரியாது. போயிட்டு அங்கே சமைக்கிற வேலை ஏதாவது இருந்தால் போய் பார்ப்போ. கொழு பிடிச்சவ எப்படி பேசுறா பாரு. சரி சரி, ரெண்டு பேரும் கலாய்ச்சிட்டது போதும், நிறுத்துங்க. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம் வாங்க. சின்ன பொண்ணு, நீ போய் அந்த ஊறுகாய் ஜாடியை எடுத்துட்டு வாமா. சாரி மாமா, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க நிஜமாவே நல்லவரா இல்ல கெட்டவரான்னு கொஞ்ச நேரத்துல நான் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் மாமா. நீங்க ரொம்ப நல்லவர் மாமா. சாரி மாமா. இங்க பாரு அனு, ரத்த பாசம்ன்றது என்னைக்குமே விட்டு போகாதது. விதி என்னதான் சதி செஞ்சாலும் அன்பு முன்னாடி அது தோத்துதான் போகும். புரிஞ்சுதா? இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சண்டை நான் வரணும் ஃபேமிலிக்குள்ள. அதுக்குன்ட்டு எப்பவுமே பிரிஞ்சு போகிறத பார்க்கக்கூடாது. எப்படி அந்த சொந்தம் பிரிஞ்சாலும் அதை ஒட்ட வைக்கணும்னு தான் பார்க்கணும். புரியுதா? எப்பவும் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் குறைச்சி எடை போடக்கூடாது. புரிஞ்சுதாம்மா? சரிம்மா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இவங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.